ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஷேடோ ப்ராக்ஸி சர்வர். அதாவது இந்த ஒரு சர்வர் யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறதுல இருந்து இதோட ஃபுல் டீடைல்ஸை நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எல்லா ஃபைல்ஸோட லிங்க்ல இருந்து இதோட ஒயிட் லிஸ்ட் வெப்சைட் டேஷ்போர்டு எல்லாமே வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் சேனலுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணாதவங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஒரு ஷேடோ ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போட சைஸ் என்னமோ 100 MB தான் இருக்கும். ஸோ உள்ள போன உடனே OBB ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ OBB டவுன்லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கெஸ்டிடியை லாகின் பண்ணணும். ஸோ கெஸ்டிடியை லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டக் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ VPN யூஸ் பண்ணுறது மூலியமா வேகமாக லாகின் ஆயிரும். ஸோ மொத்த சர்வருமே நம்ம VPN யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டக் இஷ்யூஸ் வரும். ஸோ நிறைய நெட் இஷ்யூஸுமே வரும் இந்த ப்ராக்ஸியை யூஸ் பண்ணும்போது. ஸோ VPN யூஸ் பண்றது மூலியமா நீங்க டக்குன்னு உள்ள இருந்து என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ VPN ஆன் பண்ணிட்டு உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஐடி யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ கெஸ்ட் ஐடி யூஸ் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லிஸ்ட் போயிடும். ஸோ ஒயிட் லிஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பீட்டா ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை என்னோட டெலிகிராம் சேனல் நான் கொடுத்துருப்பேன். ஸோ போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு உங்களோட யூஐடி, அதாவது அந்த கெஸ்ட் யூஐடி இருக்கும், அந்த யூஐடி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதில் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் வேணுமா இல்லை 3 மணி நேரம் வேணுமான்னு கேட்கும் டிஸ்கார்ட்ல, இல்லாட்டி வந்து இதில். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 hours செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆக்டிவேட் ஆனோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம்ஸும் உங்களோட டைமண்ட்ஸும் உங்களோட லெவல் இதெல்லாம் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயரில் அதாவது மெயில் வந்திருக்கும். ஸோ கெஸ்ட் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஒரு டேஷ்போர்டோட லிங்க். அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா 30 லெவலுக்கு மேலே தான் உங்களால் கிஃப்ட் பண்ண முடியும். ஸோ வந்து நான் வந்து 100 நான் வந்து டைப் பண்ணிப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ நான் வந்து இஜஸ் ராமுன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைமண்ட்ஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்ட்லேருந்து பிரைம் லெவல் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃப்ரீ ஃபயரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ள போய் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். உங்களோட லெவல்ல இருந்து எல்லாமே மாறி போயிருக்கும். ஸோ அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், அதாவது டீம் கோட் யூஸ் பண்ணியோ இல்லை யூஐடி யூஸ் பண்ணியோ உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாட்டி உங்களோட மெயின் ஐடிக்கு. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அதில் கிஃப்ட் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஆப் இருக்கு. ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுலாம் அதெல்லாம் வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆனால் உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களோட ஐடிக்கோ கிஃப்ட் ஆகாது. அதுதான் ஒரு விஷயமே. அதாவது பார்த்தீங்கன்னா இது ப்ராக்ஸிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ராக்ஸி ஸ்டைலில் தான் இருக்கும், எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டைமண்ட் வச்சு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு போகாது. இதுதான் உண்மை. ஸோ வந்து இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிஃப்ட் எவ்வளோ தான் சென்ட் பண்ணாலும் சரி உங்களோட மெயின் ஐடிக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அந்த கிஃப்ட் சென்டே ஆகாது. ஆஸ் யூஷுவல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா டைமண்ட்ஸுமே உங்களால் ஸ்பின் பண்ணிக்க முடியும், எல்லா அமௌண்ட்ஸுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும், எல்லா பண்டில்ஸுமே உங்களால் போட்டு பார்த்துக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், கிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் கிஃப்ட் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே தான் கிடைக்குமே தவிர கிஃப்ட் ரியலாக சென்ட் ஆகாது. இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ செட்டப் வீடியோவை ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டு அண்ட் கமெண்ட்ல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு ஒர்க்கிங்னு போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட பெய்டு சென்சி ஷாப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கில்ட் செலக்ஷனுமே நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ கில்ட் செலக்ஷனோட லிங்க்குமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கான லிங்க்குமே இருக்குது. ஸோ பெய்டு சென்சியில் நம்ம வந்து சென்சிலாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்டு செட்டிங்ஸ் அண்ட் பெய்டு ஆப்டிமைசேஷன் iOSல இருந்து ஆண்ட்ராய்டில் எல்லாமே இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, லிங்கை டச் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், பை.